வாழ்க்கை துணை நலம் மனைத்தக்க மாண்புடைய ஆகித்தற்கொண்ட மனத்தக்காய் வாழ்க்கை துணை பொருள் இல்லறத்திற்கு உரிய நற்பண்புகளை உடையவளாகி தன் கணவனுடைய வருமானத்திற்கு ஏற்ப குடும்பத்தை நடத்துபவளே சிறந்த வாழ்க்கை துணை ஆவாள். மனை மாட்சி இல்லாடன் இல்லாயின் வாழ்க்கை எனை மாட்சி தாயினும் பொருள் இல்லறத்திற்கு தேவையாவு நற்குணங்கள் மனைவியிடம் இல்லை என்றார். அந்த வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புகளை பெற்றிருந்தாலும் பயனில்லை. பொருள் மனைவி நற்பண்பு உடையவளாக இருந்தால் ஒருவனிடம் இல்லாத செல்வம் எதுவுமில்லை. அவள் நற்பண்பு இல்லாதவளாக இருந்தால் அவனிடம் இருக்கும் செல்வத்தால் பயன் எதுவுமில்லை. வெறுமின் பெருந்தக்கையாவுள தற்பெண்ணும் திண்மையுண்டாகப் பிழையும் பொருள் தப்பு என்னும் மன உறுதி மற்றும் ஒரு பெண்ணிடம் இருக்குமானால் அதைவிட பெருமைக்குரிய செல்வம் இவ்வுலகில் வேறு எதுவுமே இல்லை. தெய்வம் தொழர்கள் புடுனன் தொழுதொரு வாழ்க்கை என பெய்யும் மழை. பொருள் வேறு தெய்வத்தை தொழாமல் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு போற்றுபவள் பெய் என்று சொன்னால் மழையும் பெய்யும். அவளது தப்புத்திரம் அத்தகையது. தற்கரத்து தற்கொண்டான் பேணி பகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பண் தன்னை காத்து கொண்டு தன் கணவனையும் பேணி குடும்பத்தின் புகழை காத்து சோர்வில்லாமல் கடமைகளை செய்பவளே சிறந்த பெண். சிதன் சிறை காக்கும் காப்புயவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பேத்தலை. பொருள் பெண்களை சிறை வைத்து பாதுகாப்பதில் என்ன பயன்? அவர்கள் தங்களை தாங்களே மன உறுதியோடு இறை பாதுகாத்து கொள்ளும் காப்பே முதன்மையானது. அப்பற்றான் பெரும்பெறுவார் பெண்டிற் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகில் கணவனை போட்டி வாழும் பெண்கள் வாவுடுவில் வாழ்வாழும் தேவர்களாலும் போற்றப்படும் பெரும் சிறப்பை பெறுவார்கள். நீ புகழ் புரிந்த இல்லிலோ பிள்ளைகள் வாழும் ஏறுபோ வீடு நடை. புகழை விரும்பும் நற்பண்புள்ள மனைவி அமையாது கணவனுக்கு தன்னை இகழ்ப்பவர் முன்னே சிங்கம் போல வில்லொரு நடை போட்டு நடக்க முடியாது. மங்களம் என்ற மனை மாட்சி மற்ற அடம் மங்களம் நம்ம கட்டேறு. ஒரு குடும்பத்தைக்கு மங்களம் என்பது மனைவியின் நற்பண்பியாகும். அந்த வாழ்க்கைக்கு நல்ல விருனம் என்பது அவர்கள் கொடும் நற்பண்புள்ள குழந்தைகளே.
வாழ்க்கை துணை நலம் மனைத்தக்க மாண்புடையள் ஆகித்தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. பொருள் இல்லறத்திற்கு உரிய நற்பண்புகளை உடையவளாகி தன் கணவனுடைய வருமானத்திற்கு ஏற்ப குடும்பத்தை நடத்துபவளே சிறந்த வாழ்க்கை துணையாவள். மனை மாட்சி இல்லாள் கண்முன் இல்லாயின் வாழ்க்கை எனை மாட்சி தாயினும் பொருள் இல்லறத்திற்கு தேவையான நற்குணங்கள் மனைவியிடம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புகளை பெற்றிருந்தாலும் பயன் இல்லை. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை. ஒரு மனைவி நற்பண்பு உடையவளாயிருந்தால் ஒருவனிடம் இல்லாத செல்வம் எதுவுமில்லை. அவள் நற்பண்பு இல்லாதவளாக இருந்தால் அவனிடம் இருக்கும் செல்வத்தால் பயன் எதுவுமில்லை. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மையுண்டாக பெறும். கற்பு என்னும் மன உறுதி மட்டும் ஒரு பெண்ணிடம் இருக்குமானால் அதைவிட பெருமைக்குரிய செல்வம் இவ்வுலகில் வேறு எதுவுமே இல்லை. தெய்வம் தொழாரல் கொடுதும் தொழுதெழு வாழ்க்கை என பெய்யும் மழை. பொருள்மேறு தெய்வத்தை தொழாமல் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு போற்றுபவள் பெய் என்று சொன்னால் மழையும் பெய்யும். அவளது கருத்து திறம் அத்தகையது. தற்காத்து தற்கொண்டாம் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பண். பொருள் தன்னை காத்து கொண்டு தன் கணவனையும் பேணி குடும்பத்தின் புகழை காத்து சோர்வில்லாமல் கடமைகளை செய்பவளே சிறந்த பெண். சிறை காக்கும் காப்பு அவன் செய்யும் மகளே நிறை காக்கும் காப்பே தலை. பொருள் வெந்தனையை சிறை வைத்து பாதுகாப்பதில் என்ன பயன்? அவர்கள் தங்களை தாங்களே மன உறுதியோடு விரை பாதுகாத்துக் கொள்ளும் காப்பே முதன்மையானது. அப்பெற்றா பெரிந்தெருவர் பெண்டிற் பெருஞ்சிறப்பு புத்தேழரு வாழும் உலகு. கணவனை போற்றி வாழும் பெண்கள் வாழுலகில் வாழும் தேவர்களாலும் போற்றப்படும் பெரும் சிறப்பை பெறுவார்கள். நீ புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு ஈகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. புகழை விரும்பும் நட்பண்புள்ள மனைவி அமையாத கணவனுக்கு தன்னையில் திகழ்பவர் முன்னே சிங்கம் போல வீறு நடை போட்டு நடக்க முடியாது. மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. ஒரு குடும்பத்திற்கு மங்களம் என்பது மனைவியின் மற்பண்பேயாது. அந்த வாழ்க்கைக்கு நல்ல அணைவின் என்பது அவர்கள் பெரும் நற்பண்புள்ள குழந்தைகளே.